Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு வழியும் இல்ல. நம்ம எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணியும் நமக்கு வழி கிடைக்கல, யாரும் உதவியும் செய்யல. எவ்வளவோ அவங்கள கெஞ்சி கேட்டோம், நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், ஆனா வழி கொடுக்கல, உதவி செய்யல, நமக்கு யாருமே துணை இல்ல என்று நம்ம அவ்வப்பொழுது அழுதிருப்போம், புலம்பி இருப்போம். Brothers and sisters, in our life at times we were abandoned. We went and asked help from so many people. We begged them. They knew our situation, they knew our problems, they knew what is going on in our family. Still they were hard hearted. They did not want to help us. They did not want us to grow. They did not lift us. அதே போலதான் நாம் பார்க்கிறோம். யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 to 20 வரைக்கும் பார்க்கும் பொழுது, இஸ்ராயேல் மக்கள் கானா தேசத்திற்கு போக வழி கேட்கிறார்கள். ஐயா, எரிகோ மக்களே, நாங்க கொஞ்சம் போய்க்கிறோம்ப்பா, வழியை மட்டும் விடுங்கப்பா அப்படி என்று சொன்னால், டே இங்கெல்லாம் வராதடா, போடா, வெளியே போடா, எங்க நாங்கெல்லாம் வழியே கொடுக்க முடியாது, நீங்கெல்லாம் துரோகிகள், நீங்கெல்லாம் நல்லவங்களே இல்ல அப்படி என்று விரட்டி விட்டார்கள். நீ எப்படி எங்க நாட்டை பயன்படுத்தி, எங்க நகரத்தை பயன்படுத்தி நீ போகலாம், உங்களை விட முடியாது அப்படி என்று எரிகோ மக்கள் யோசுவாவிடமும் அந்த தூதர்களிடமும் சொல்லிவிட்டார்கள். The book of Joshua we see, Joshua is asking, the pleading the people of Jericho people neglected them. They just pushed them away. They did not want to give the way for the people of Israel to reach the land of Canaan. They just threw them away. They said, we will not give you the way, we will close our way, you cannot just pass through our way. So they closed all the doors, because of which the people of Israel could not go to the land of Canaan. They were suffering. They were just remaining in the same Jordan river. And Joshua prayed to the Lord, Lord, what can I do? And the Lord, the angel of the Lord appeared to him in the river of Jordan and said, praise the Lord, praise the Lord, praise the Lord. தேவனை துதி. யோசுவா கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், இவர்கள் வழியை மூடிவிட்டார்கள் அல்லவா என்று கேட்கும் பொழுது, ஆண்டவரை துதி, ஆண்டவரை துதி என்று ஒரு வல்ல தேவ தூதன் வந்து சொல்லுகிறார். அதையே பற்றிக் கொள்ளுகிறார். தேவனை துதிப்போம், துதிப்போம். நன்றி ஆண்டவரே, நோய்க்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, இந்த நோய்க்கு நன்றி ஐயா, இந்த நோய்க்கு நன்றி ஐயா, இந்த நோய்க்கு நன்றி ஐயா, இந்த நஷ்டத்துக்கு நன்றி ஆண்டவரே, இந்த நஷ்டத்துக்கு நன்றி ஆண்டவரே, இந்த நஷ்டத்துக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா இந்த பலகீனத்துக்கு நன்றி ஆண்டவரே, இந்த பலகீனத்துக்கு நன்றி ஆண்டவரே என்று நீ துதிக்கும் பொழுது நீ என்ன செய்யற, தண்ணி ஊத்துற, ஜீவ தண்ணீரை ஊத்துகிறாய். நீ செழுமையாய் வளர போகிறாய், செழுமையா வளர போகிறாய். தெய்வ பிள்ளைகளே, ஜோசுவா ஜெபித்தான். யோசுவா என்ன செய்தார்? ஜெபித்தான், துதித்தான், துதித்தான், துதித்தான். எரிகோ செவுர்கள் அனைத்தும் பிளவு அடைந்தது, உடைந்து போனது, தகர்க்கப்பட்டது, அது தரை மட்டமாக ஆக்கப்பட்டது. அந்த பிள்ளைகள் சாதாரண ஒரு தரையில போற மாதிரி, சாதாரண ஒரு வழியில போற மாதிரி போனார்கள். யுத்தம் இல்லங்க, ஜெபமே. யுத்தம் அல்ல, ஜெபமே. My dear brothers and sisters, when Joshua faced the problem, he pleaded to the Lord, Lord, what can I do? Praise the Lord. The angel of the Lord came and told him, and he kept on praising, praising, praising. Lord, we thank you for this sickness. Thank you, Lord, 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 for this sickness. Thank you for the loss. Thank you for the loss.
Thank you for the loss. Thank you for the problem. 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 And the Lord heard the prayer. My dear children, when you thank the Lord, when you praise the Lord, you are pouring a life-living water in your problem. And you are going to prosper. You are going to shine like the star. You are going to grow abundantly. Your blessing is going to be a mighty blessing. You will prosper in an unimaginable way. Your things will be unnumerous. You will be blessed abundantly, my child. You will be blessed. As a human being, you are a blessed being, my dear children. நீ மனிதனாக பிறந்தது ஒரு ஆசீர்வாதமான படைப்பு மகனே மகளே. இதை சபிக்காதே. யோசுவா ஜெபித்தான், ஜெயம் கொண்டான். Pray and have a victorious life. Pray, you will have a shining life. Pray, you will have a prosperous life. Pray, you will have a win. Your win will be a record in this world. Your victory will be a record in this world. தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துகளுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம். தெய்வ பிள்ளைகளே, 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.